தக்ஷகுட்டிக்கு வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணான். யார் அப்படின்னா லாவண்யா தான். லாவண்யாவும் நிக்கிலும் வந்து அன்றைக்கி சர்ப்ரைஸாக ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. எது வேணும்னாலும் சரி என்கிட்ட கேட்குறத விட அவகிட்ட இன்னுமே ரொம்ப உரிமையாக கேட்பான். நான் ஏதாவது வாங்கி தர மாட்டேன் போடா அப்படின்னு சொன்னேன்னா, போம்மா நான் லாவண்யா கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி கார்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லைக் பண்ணுவான். அது குட்டி குட்டியாக இருக்கணும். பெரிய காரை விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதுலாம் ரொம்பவே பத்திரமா வச்சுப்பான். அது மாதிரி செட்டு கார் ஒரு 5 கார் 6 காருன்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி. ஸோ இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். அவன் சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுத்தா. அதுவும் நிக்கில் வந்து நான் தான் கொடுப்பேன், நான் கொடுக்கும்போது அவன் எப்படி வந்து அதை அந்த கிஃப்டை வந்து ரிசீவ் பண்ணுறான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் கொடுத்தான். நிக்கில்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். நிக்கில் ஆகட்டும், பிரணவ், எல்லார்கிட்டையுமே வந்து ரொம்பவே அவன் அட்டாச்சாக இருப்பான். நிக்கிலை வந்து அண்ணான்னு கூப்பிடுவான், மித்துன்னு கூப்பிடுவான், பிரணவை தம்பின்னு கூப்பிடுவான். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுட்ருப்பான். நிக்கிலுக்கும் மித்துனுக்கும் 1 இயர் தான் கேப்பு. அதனால் அவங்க சின்ன வயசுலேருந்தே அப்படியே வந்து க்ளோஸாக பழகிட்டாங்க. ஆனால் தக்ஷுக்கும் நிக்கிலுக்கும் 7 இயர்ஸ் இல்லையா, அதனால் அந்த ஒரு அண்ணா இமேஜ் இருக்குது நிக்கில்கிட்ட. ஸோ பெரிய அண்ணா இல்லையா, எல்லாருக்கும் அண்ணா நிக்கில் தான். ஸோ அதனால் அந்த ஒரு இது அவன்கிட்ட இருக்கும். பயங்கர அஃபெக்ஷனாக இருப்பான் நிக்கில் குட்டியும். அதனால் ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்து அவனோட விளையாடி அன்றைக்கி அப்படி தான் போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. லாங் வீடியோ ஷேர் பண்ணுறதை விட இந்த மாதிரி குட்டி ஷார்ட்ஸை ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா குட்டி குட்டியான மெமரிஸ் நம்ம கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், அதை உங்களுக்கும் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ரெசிபீஸும் வந்து போடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு டெய்லியுமே. ஸோ